வந்தனை செய் புந்தியவர் தந்துய தவிர்ந்திடவுள் மந்தன நவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் உளம் ஏரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன் அக்கச்சி என்ற பாடி ஜீவ காருண்யத்தை உலகுக்கு எடுத்துரைத்த ராமலிங்க வள்ளலார் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார். வடலூரில் 146வது தைப்பூச விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு தைப்பூச விழா மற்றும் 146வது ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. வள்ளல்கள் பல உண்டு, ஆனால் வள்ளலார் ஒருவரே. அவர்தான் வடலூர் ராமலிங்க அடிகளார். இதுவரை தோன்றிய சீர்திருத்தவாதிகளுள் தமக்கு இணையான ஒப்பு முயரும் அற்றவராய் திகழக்கூடியவர்தான் வள்ளல் பெருமானார். வள்ளலார் இறையருள் பெற்ற ஞானி மட்டுமல்லர், மனித சமுதாயத்தில் புரட்சிகரமான மாறுதல்களை விரும்பிய சீர்திருத்தவாதியுமாவார். சாதி சமய வேற்றுமைகளற்ற ஏழை பணக்காரன் என்னும் வர்க்க பாகுபாடு அற்ற சகல ஆன்மாக்களிடமும் சம அளவில் அன்பு செலுத்துகின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டுக்காக உலகம் காண உழைத்தவர் வள்ளலார். இந்த நாள் விஞ்ஞான பூர்வமாக மெய்ஞான பூர்வமாக உடலிற்கும் உயிரிற்கும் ஆன்மாவிற்கும் மிகப்பெரிய நல்லதை செய்யக்கூடிய நாள் தைப்பூச நாள். அதனால்தான் வள்ளல் பெருமான் தைப்பூச திருநாளை குறிப்பிட்டு ஞானத்தினுடைய நிறைவு தைப்பூசமாக இருக்கிறது. இறைவன் ஒளிவடிவமாக இருக்கிறான். அவன் இந்த உடம்பிலே உயிரிலே ஆன்மாவிலே ஒவ்வொருனுடைய தலைப்பகுதியிலே உச்சிக்கு நேரே உள்நாக்கு மேலே ஜோதி சுரூபமாக விளங்குகிறார் என்றுதான் இந்த சத்திய ஞான சபையை, இந்த உடம்பனுடைய தத்துவத்தை சத்திய ஞான சபையாக ஏற்படுத்தி இறைவன் ஒளிவடிவமாக இருக்கிறான், அவன் அருட்பெரும் ஜோதி வடிவம் என்று சொல்லி ஜோதி சுரூபத்தை காண்பித்து 7 விதமான மாயாத்திரைகள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, சிற்சக்தி, பராசக்தி என்று சொல்லக்கூடிய 7 விதமான மாயா சக்திகள் உன்னுடைய உன் ஒளியை, ஆன்ம ஒளியை, மெய் ஒளியை, அருட்பெரும் ஜோதி ஒளியை, சத்திய ஒளியை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஞானத்தை எல்லா வேதங்களும், எல்லா புராணங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா ஆகமங்களும், எல்லா மார்க்கங்களும் சொன்ன இறைவனுடைய முழு ரகசியத்தை, சிதம்பர ரகசியத்தை வெட்ட வெளிச்சமாக இந்த உத்தரஞான சிதம்பரம் என்ற இந்த ஞான சபையிலே வடலூர் பெருவழியிலே வள்ளல் பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக, யோகிகளுக்கெல்லாம் தலை சிறந்த யோகியாக, ஞானிகளுக்கெல்லாம் தலை சிறந்த ஒரு ஞானியாக, புலவர்களுக்கெல்லாம் புலமையை காட்டுகின்ற பெரும் புலவராக, அகிலம் முழுவதும் வணங்கத்தக்க சமரச சுத்த சன்மார்க்க சுத்த நெறியை, மதம் சமயம் இனம் மொழி கடந்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமரச நெறியை, சத்திய நெறியை, அருள் நெறியை, ஒளி நெறியை, உண்மை நெறியை உலகத்துக்கு அறிவித்த ஞான பூமி இந்த வடலூர் பெருவழி. வடலூர் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள சன்மார்க்க மன்றங்களை சார்ந்தோரும் பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றி பாடல்களை பாடி வள்ளலாரின் பெருமையை பறைசாற்றினர். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போதுமே ஆடி மாசமோ தை மாசமோ 2 விதமான சிறப்பை கொண்டாடுறது உண்டு. தை மாசத்துல என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, அந்த தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு சரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உத்தராயணத்துக்கு அப்போ வரக்கூடிய பௌர்ணமியில பூசம் வரும். அதுதான் சிறப்பானது. ஏனென்றால் அது இயற்கையோட நம்ம உடலை இணைக்கிறார் வள்ளலார். எப்படி உடலை இணைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் சுவாசிச்சு தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி சுவாசிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆடி மாதம்
நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது சந்திரக்கலையிலையும், தை மாதம் 1ஆம் தேதி காலையில் விடிகாலை எழுந்திருக்கும் போது சூரிய கலையில் நடக்கும். இது தியானம் பண்ணுறவங்களுக்கும் தியானம் பண்ணாதவங்களுக்கும் நடந்துனே இருக்கும். இந்த 2 கலையும் ஒன்றாக இணைக்கிறார். என்னைக்குன்றா இந்த தைப்பூச பெருவிழாவில் நமக்கு காட்டி கொடுக்குறார். ஒரு பக்கம் மாலை நேரத்தில் கிழக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நிலவு உதயமாயின்னு வரும், மேற்கு பக்கத்தில் பார்த்தோன்னா சூரியன் வந்து அஸ்தமாயின்னு இருக்கும். இது ஒரு நேர்கோட்டில் இந்த வடலூரில் வந்துன்னு இருக்கும். வடலூரில் இருக்கிற அந்த நேரத்தில் வடக்கு நோக்கி புருவ மத்தியில் நம்ம புருவ மத்தியில் வந்து கவனம் செலுத்தும் போது அந்த பிரகாசமான வெளிச்சத்தை இயற்கையிலே நம்ம அனுபவிக்க முடியும். இந்த இயற்கையிலே அனுபவிக்க முடியுன்றது தான் சத்தியஞான சபையில் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனமாக நம்ம அனைவரும் பார்க்கக்கூடிய பிரகாசமான அந்த சக்தியை வள்ளல் பெருமான் நமக்கு அளித்திருக்கின்றார். பார்த்தவர்கள் அனைவரும் வீட்டுக்கு சென்று தொடர்ந்து அந்த தியான பயிற்சி நம்ம மேற்கொண்டே வரும்போது, சுவாசத்தை கவனித்து கொண்டே இருக்கும்போது மரணத்தை தவிர்க்கலாம். இந்த சத்தியஞான சபையினுடைய பரிபூர்ணமான தத்துவம் என்ன என்றால், ஒரு மனிதன் தான் நினைக்கும் நேரத்தில் மரணத்தை தழுவி எடுத்து கொள்ளலாம், தவிர்த்து கொள்ளலாம். இந்த தத்துவத்தை தான் இந்த நாள் தைப்பூச பெருவிழாவில் வள்ளல் அவர்கள் மக்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொக்கிஷமான விஷயங்கள். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தானே என்ற திருமந்திரத்தை ஒப்ப தான் பெற்ற இன்பத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்தளிப்பதற்கும் மிக உயர்ந்த ஒரு அருட்தன்மையுடன் அருளாளராய் விளங்கி திருவருட்பா என்ற திருமறையினை நமக்காக நல்கி பல்வேறு அற்புதங்களை புரிந்து வாழ்வின் நோக்கம் சீவகாருண்யம், எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தி இறைவனை சேர்வது, அந்த ஒப்பற்ற ஜோதியாம் அருட்பெருஞ்சோதியாம் இறைவனை அடைவது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்று நமக்கு நிறுவி சென்ற அருளாளர் தான் ராமலிங்க அடிகளார் என்று இயற்பெயரால் அழைக்கப்படும் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். சில வள்ளல்கள் பொருட்களை அனைவருக்கும் வழங்கி வள்ளலாவர். இவர் தன்னுடைய அருள் கொடையை அனைவருக்கும் வழங்கி சாதி மத இன அந்தஸ்து படிப்பு வேறுபாடு பார்க்காத அனைவருக்கும் வழங்கி வள்ளலாக மாறியவர். அதனால் தான் அவர் வள்ளலார் என்ற பெயர் பெற்ற ஒரு உயர்ந்த தன்மையுடன் நம்மிடம் இன்றும் விளங்கி வருகிறார். சாதிகள் இல்லை, சமயங்கள் இல்லை,
உருவ வழிபாடு இல்லை என்ற உன்னதமான பல செய்திகளை நமக்கு விடுத்து சென்றவர். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் தரிச்சுவை அறியுமோ என்ற சிவவாக்கியரின் பாடலுக்கு இணங்க, கல்களில் என்னடா உனக்கு, அது என்ன சிறுபிள்ளை விளையாட்டு என்று அதற்கு மேலும் உன்னுடைய ஆன்மீக முதிர்ச்சியை செலுத்தி உன்னில் உள்ள சோதியை அறிவாய், அருட்பெருஞ்சோதியை உணர்வாய், உயிர்களுக்கு அன்பு செலுத்துவாய், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்கிறோமே, ஒரு பயிர் வாடினாலே நாம் வாடுகிறோம் என்றால் எல்லா உயிர்களுக்கும் அதே கருணையுடன் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த சத்திய ஞான சபை அருகே உடைய சத்திய தர்மசாலை என்ற ஒரு அரங்கம் இருக்கிறது. அதில் ஒரு அடுப்பை தன்னுடைய பொற்கரங்களால் சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றி வைத்து இன்று வரை அது அணையாது. அனைத்து இங்கு வரக்கூடிய அனைத்து ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வயிறார பசியார உணவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு விறகு கட்டைகளை வாங்கவில்லை, அதற்கான அரிசியையும் அவர்கள் பணம் கொடுத்து வாங்குவதில்லை. அனைத்து அன்பர்களும் தாமாக வழங்கி வல்லார் சுவாமிகளுடைய அருளினால் தொடர்ந்து நீடித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி அந்த அணையா அடுப்பு. மனிதனுடைய வயிற்று பசி, அந்த வயிற்று பசியை பசி தீ என்று சொல்வார்கள் பழந்தமிழ் இலக்கியங்களில். பசி தீயை தணிவிப்பது என்பதுதான் ஒரு ஆன்மீகவாதியினுடைய அடிப்படை தகுதி என்ற ஒரு எண்ணத்தை, உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தி நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய நிலையிலும், நாமெல்லாம் மிகவும் உருகக்கூடிய ஒரு நிலையிலும் வரலாறு பெருமான் இந்த அன்னதான திட்டத்தை, தொடர்ந்து அன்னதான திட்டத்தை துவங்கி பொங்குபல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தடமே ஞான செங்குமுதம் மலரவரு மதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என்றார் திருவருட்பாவில் வரலாறு சுவாமிகள். அந்த எல்லாம் செய்ய உள்ள கடவுளே தேவதேவே அவருடைய அடியை போற்றி தொழுது நாமும் இயன்றவருக்கு, ஏழை எளியவருக்கு எப்பொழுதும் அன்னதானங்கள், பசித்தவருக்கு உணவை அளித்து அந்த பசித்தியை தணித்து, வாடிய பயிரை வாடாது வதங்காது அவற்றிற்கு வளமான நீரை அளித்து நாம் நிச்சயமாக இறைவனடி சேர்வோம். வள்ளலார் அவர்கள் தண்ணீர் விளக்கெரித்து நிகழ்த்திய அற்புத நிகழ்ந்த இடம் கருங்குழி. சன்மார்க்க அன்பரான வேங்கட ரெட்டியார் இல்லத்தில் அடிகளார் இருந்த காலை நிகழ்ந்ததுதான் இந்த அற்புத நிகழ்வு. ஒரு நாள் ரெட்டியார் வீட்டினர் அனைவரும் ஊருக்கு சென்றிருந்தனர். ரெட்டியாரின் மனைவி விளக்கினில் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்து சென்றார். அப்போது அருகில் பழக்குவதற்காக ஒரு புதிய மண் பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு வைக்கப்பட்டிருந்தது. பெருமான் வழக்கம் போல அவ்விளக்கருகே அமர்ந்து பாக்களை எழுத தொடங்கினார். விளக்கினில் எண்ணெய் தீர்ந்து போகவே அருகில் இருப்பது தண்ணீர் என்று அறியாது தண்ணீரை அடிக்கடி விட்டுக்கொண்டே இருந்தார். விளக்கும் எரிந்து கொண்டே இருந்தது. விடியற் காலையில் வீடு வந்து சேர்ந்த ரெட்டியாரின் மனைவி முன்னிரவில் தண்ணீர் விட்டு அடிகள் விளக்கெரித்த அதிசயத்தை அறிந்து வியந்தார். அவ்வம்மையார் இதனை அடிகளாரிடம் கூற அவரும் வியப்புற்றவராய் இறைவன் திருவருளை துதித்தார். இந்த அற்புதமான இடத்திற்கு வந்து பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதியோட மகிமை தெரிந்து கொண்டு, வள்ளலாரோட சிறப்புகள், ராமலிங்க அடிகளாரோட சிறப்புகளை தெரிந்து கொண்டு இந்த தைப்பூச திருநாளில் வடலூரை நோக்கி உலகமே இங்கு வந்து உற்று கவனிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் 7 திரைகளை நீக்கி அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக அனைவரும் இங்கு கூடுகின்றனர். இந்த ஆனந்த பெருவெள்ளத்தில் நானும் கலந்து கொள்வதற்காக மதுரையில இருந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கயோ இருந்தெல்லாம் இங்கு வருகின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் 7 திரைகளை நீக்கி இந்த ஜோதியை காண்பதற்கு மக்கள் வெள்ளம் இங்கு வருகிறது. ஏனென்றால் இது என்ன குறிப்பிடுகிறது என்றால், நம் மனத்தில் உள்ள 7 திரைகளாகிய அழுக்குகளை நீக்கினால் நாம் நமக்குள்ளேயே இருக்கிற ஜோதியை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காணலாம் எனும் மாபெரும் உண்மையை, தத்துவத்தை, அந்த விளக்கத்தை பெறுவதற்காகத்தான், நமக்குள்ளே உள்ள அருட்பெருஞ்சோதியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு எல்லோரும் கூடுகின்றனர். சித்திவளாக திருமாளிகை என்பது மேட்டுக்குப்பத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் வள்ளல் பெருமானார் இறைவனுடைய பொன் வடிவத்தை பெற்றுக்கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் இறைவன் ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றித் தந்தார். இந்த சித்திவளாக திருமாளிகையில் தான் வள்ளல் பெருமானார் 1874ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளில் அறையின் உள்ளே சென்று திருக்காப்பிட்டுக் கொண்டார்கள்.
நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. ஆன்மா என்பது நமக்கு உள்ளே புருவ மையத்திலே சிற்றணு வடிவினனாக இருக்கின்றான். அது கோடி சூரிய பிரகாசம் உடையது என்று சொல்லுகின்றார்கள். அத்தகைய கோடி சூரிய பிரகாசம் உடைய அந்த பேரொளி வடிவாக இருப்பதுதான் இந்த ஆன்மா என்பதை வள்ளல் பெருமான் இங்கே உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஞான சபையினை கட்டி இந்த ஒளி வழிபாட்டினை, இன்னும் சொல்ல போனால் உலகிலேயே முதலாக இறைவன் இருக்கக்கூடிய அந்த பேரொளி வடிவத்திலேயே இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி காட்டியவர். சொன்னது மட்டுமல்ல, வள்ளுவன் சொல்லுவான், சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நமது வள்ளல் பெருமானார் வள்ளுவன் சொன்ன வழி நடத்தி காட்டியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் திருக்குறளிலே ஒரு குறள் சொல்லுவார்கள், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்கிறார். அதாவது நாம் யமனை வெல்லலாம் எப்பொழுது? நம்முடைய தவம் நமக்கு கைவர பெருமையானால், நம்முடைய தவ ஆற்றல் நமக்கு கைவர பெருமையானால் யமனை வெல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கு அருட்பாவிலே சான்று ஒன்று இருக்கிறது. எப்படிப்பட்ட வடிவத்தை தான் அடைந்தேன் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார்கள். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிறர் இயற்றும் கொடுஞ்செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே என்கின்றார். அப்படியானால் இன்றைய உலகிலே நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட கதிர் அலைகளினாலும் அழியாத உடம்பினை இறைவன் தனக்கு கொடுத்தானாம். ஏன் கொடுத்தான்? தான் செய்த தவம் பலித்தது. ஆகையினாலே அத்தகைய உடம்பினை இறைவன் தனக்கு கொடுத்தான் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு பாடலிலே சொல்லுகின்ற போது, கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றவை உடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பெயர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே என்று சொல்லுகின்றார்கள். தான் செய்த தவம் கைகூடியதனாலே வள்ளுவன் சொன்னதைப் போலே இங்கே யமனை வென்றேன் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா சமயங்களும் மதங்களும் கூட ஒரு வழியினை காட்டுகின்றது. அது என்ன என்று சொன்னால், இறந்த பிறகு வீடு பேற்றினை அடையலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் இந்த உடம்பே, இந்த ஊன் உடம்பே அழியாமல் இருப்பதற்கு இறைவனிடம் வேண்டினார். வேண்டிய காரணத்தினாலே, இவர் செய்த தவத்தினாலே அந்த வரத்தை இறைவன் தனக்கு கொடுத்து அருளினான் என்று சொல்லுகின்றார்கள். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியதே வான பொருட்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியது என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே இறைவனே ஞான அமுதத்தினை கொடுத்து இந்த என்றும் அழியாத, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய பெரிய நிலையினை வள்ளல் பெருமானார் அடைந்தார்கள். அப்படி மரணமில்லா பெருநிலையை தான் அடைந்ததற்கு சில காரணங்களையும் சொல்லுகின்றார்கள். திருநிலை பெற்றனன் அம்பலத்தான் அருள் அமுது உண்டு உரு நிலை பெற்றனன் ஒன்றே சிவம் என ஓங்குகின்ற பெருநிலை பெற்றனன் சுத்த சன்மார்க்கம் பிடித்து நின்றேன் இருநிலை முன்னிலை எல்லா நிலையும் எமக்குலவே என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உண்மை வழிபாட்டு நெறியினை, இந்த இறைவனை வழிபடுவதற்கு கூட வள்ளல் பெருமானார் ஒழுக்கத்தினை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்றார்கள். 4 ஒழுக்கங்கள்: கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய 4 ஒழுக்கத்தின் அடிப்படையிலே இறைவனை வழிபட வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார்கள்.
விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க. அருளுதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, பலர்ந்த சிவக்கொழுந்தே வந்தருள் புரிக விரைந்திது தருணம். மாமணி மன்றிலே ஞான சுந்தையுள் உலகிற்கென்னொடும் கலந்தே செய்தி தருக. அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமானாரின் தனிப்பெரும் கருணையால் சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கரைவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பச்சை திரையார் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. செம்மை திரையார் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பொன்மை திரையார் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. களப்பு திரையார் கருதனுபவங்களை அளப்புறம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பரியாம் அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமே ஆரண முடிமே ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி. இக நிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. ஈனமில் திகபரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைத்து செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. எல்லையில் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. ஏரா நிலை மிதை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. ஐயமும் திரிவும் மறுத்தனதுடம்பினுள்